பயப்படாத, உங்க கூட்டத்தில் இருக்க ஏன் உடவாளித்தான். ஏய் சொல்டா. அண்ணே, மந்திரமூர்த்தி ஐயா உங்களை சமாதானப்படுத்தி உங்களை ஒதுக்க பாக்குறாருண்ணே. இங்க பார், நீ எப்போ அந்த பெண் அடி வாங்கினியோ அப்பயே உன் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நீ அவர்கிட்ட உழைப்பெல்லாம் வீணா போகாம இருக்கணும்னா அந்த ரவியை முடிச்சிரு. அப்பதான் மந்திரமூர்த்திக்கு ஓ மேல பயம் வரும். நீ விருப்பப்பட்டா என்கிட்ட பயிலும் இருக்காங்க, நான் அனுப்புறேன். நம்பலாமா? நீ வண்டி நிப்பாட்டின இடத்துல என் பயிலும் அருவாளோட தான் நிக்கானுவேன். அவங்களே தாண்டி வந்து தானே எங்களோட பேசிட்டு இருக்க. நம்பிக்கை அவனுக்கு வச்சிருக்க அருவாளையும் கிடையாது, நான் பேசுற பேச்சிலையும் இல்லை. நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அந்த பயிலுக்கு ராத்திரிக்குள்ள கைலாச பதிவு கொடுத்துட்றேன். மந்திரமூர்த்தி ஊடால ஏதாவது யோசனை சொன்னா இனி என்கிட்ட செல்லுபடி ஆகாது. கட்டாயப்படுத்தினா அவரையே போட்ட வேண்டியதான். இதை மாத்திரை செஞ்சுட்டா நான் கட்சியில பேசி எப்படியாவது சீட் வாங்கிடுவேன். அது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் எந்த குறையும் இல்லை, உன்னை நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாத, நீ போ, நான் ஏழுங்க அனுப்புறேன். டேய், நம்ம ஃபைல்ல கூட்டு போய் இந்த பெயிண்டர் பேரை முடிச்சிருக்கேன். போ என்னடா அண்ணா, அவன் மண்டபத்தில் இருப்பானா? சரி இது இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண? அடி பாவி, உன் குழந்தை நினைச்சு சாகடிச்சிடுவேன். மா, என்னமாச்சு? இங்க பாருடா, அந்த ரவி இவன் மாசமா இருக்காடா. என்னமா சொல்ற? இப்ப என்ன பண்றது? அடிங்க, விடுடா. ஐயோ, அடிக்காத. சுமார் வா. தூர போடா. இவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிருச்சுன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. அவளை ராத்திரோட ரத்த போட்டுதல ஆள் வந்துச்சு. இப்ப போய் எல்லாரும் சேர்ந்து என்ன பாட படுத்துறீங்களாமா? இப்ப என்ன பண்றது? லே, நாரோ இலுக்கு ஒரு டாக்ஸி பிடி. இவ வயித்தை கழுவிட்டு மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். இப்படலாம் வெட்டி கொல்லணும். அவனை என் கையாலேயே பொண்ணுன என் தங்கச்சி அவனை நம்பினதை என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான. ஏறா வண்டியில.
வாசம்பரம் எனக்கு உயிர் பிச்சை போட்டு போயிட்டான். ஜெயிலில் தான் பழக்கம். 4 வருஷமா ஜாமீனுக்கு தலையில தண்ணி குடித்தேன். ஒன்றும் நடக்கலை. ஆனால் அவன் வரைஞ்ச முருகனுக்கு முன்னாடி பாதயாத்திரை போகிறதா வேண்டிக்கிட்டேன். நம்ப மாட்டேன், இன்னி 8 நாத்து ஜாமீனில் வந்துட்டேன். விசாரிச்சுட்டேன், அவன் மேலே தப்பு இல்லை, தெய்வத்தை வரைஞ்ச கை. அவனை விட்டுரு, ஐயாட்ட பேசி தீர்த்துக்கலாம். ஓ, அவன் பேசுனவனுக்கு கேட்டுச்சா? ஆ, எனக்கு யார் பேசுறதும் கேட்காது. அவன் ஓட சொன்னா போதும் பார்த்து. என்னாச்சுண்ணே? வா. சிதம்பரம், என்னாச்சு? அந்த பையன் நம்ம நடராஜ போட்டாயா? என்னையா சொல்ற? புரியல. கேக்குதாயா? எனக்கு கேட்கலையா? நீ ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டர் சொல்லு. ஐயா, நானே அவனை போட்டுறேன்யா. அவன் ஒரு கொலை செய்யறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து பயந்துருப்பான். ஆனா இப்ப நிலவரம் வேற. எத்தனை கொலை செஞ்சாலும் ஒரே கேஸ் தான். ஒதுங்கிரு, நீ அவங்கிட்ட மோதாத. ஹலோ சிதம்பரம், சிதம்பரம். ஐயா, நான் நல்ல பெருமாள் பேசுகிறேன். பெருமாளே, என் காரை எரிச்சது சிதம்பரத்தோட ஆளுங்க தான். நடராஜ வெட்டினதை நீ பாத்தியா? இல்லையா? ரவி உன் கண்ணில் பட்டா பேசாம ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக சொல்லு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என்ன சொல்றாரு? அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்க சொல்கிறாரு. நான் கான்ஸ்டபிளா? வர. எங்கடா அவன்? கட்டி தூக்கிட்டோம். சொல்ல போட்டுருவோம். அவனை சாதாரணமா கொல்லக்கூடாதா? சிறு சில விட்டு எரியணுடா. தூக்கிட்டு வாடா அவனை. ஏய், கொண்டா. என்னடாச்சு உனக்கு? ஏய், வேணாம், அவனை விட்டுரு. அவன் எந்த தப்பும் செய்யல. யாரா சொன்னது? மந்திரமுத்தை எல்லாம் சொல்லிட்டாரு. கார் எரிச்சது, நட்ராஜ போட்டது. ஆமாண்டா, நான் தான் போட்டேன். ஏய், போடுறா அவனை. நிறுத்துடா.